இவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். ஐயா, நல்லா பாடுறீங்க, முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. மாட்டேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த வாய்த்திமிரு சொன்ன வார்த்தை எனக்கு எஜமான், சொல்லாத வார்த்தைக்கு நான் எஜமான். சரிதானே? சொல்லிவிட்டார். திமிரு என்ன சொன்னார்? முருகனை பாடு, கோழியை பாடிய வாய் குஞ்சை பாடாது. எது கோழி எது குஞ்சு? நான் கோழி சிவபெருமானா, முருகன் குஞ்சம், கோழி குஞ்சம். திமிரு தானே அது? கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. மறுநாள் அடுத்த ஒரு ராஜாவை பாடி ஒரு மூட்டை வாங்கிட்டு வரார். ஒரு கிளி, கிளின்னா கிழிக்கப்படுவது, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு, கிழிக்கப்படுவது கிளி. ஒரு கிளி முடிச்சு வாங்கிட்டு வாரார் புலவர். குறுக்களை போனா முருகன். எப்படி? திருடன். முருகன் பக்கா திருடன். தெரியுமா உங்களுக்கு? என்னமா? செம்மான் மகளை திருடும் திருடன். அவங்க அப்பா இருக்கார, அவர் அதுக்கு மேல. தோளுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி ஆளுடைய சுடலை கொடி பூசி எல்லாம் பொருளைத்தான் திருடி வாங்க. இந்த சிவபெருமான் மனசை திருடி விடுவாரு. அவங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா, அவர் பக்கா திருட. கண்ணதாசன் அழகா பாடுவார். என் நம்மாழ்வாரே சொல்றாரு, முனியே நான்குகனே முக்கண் அப்பா கனியே என் கொல்லா கருமாணிக்கமே என் கல்வா. கண்ணழகர்னு பேரு எங்க ஊர்ல. சாமிக்கு என்ன பேரு? கண்ணழகர். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கண்ணனுக்கும் கல்வனுக்கும் வேதமில்லை தோழி, கண்ணனுக்கும் கல்வனுக்கும் வேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. கண்ணம் வைத்துன்னா என்ன அர்த்தம்? சுவத்துல கண்ணை வச்சுன்னு ஒரு அர்த்தம். என் கண்ணத்தோட கண்ணை வச்சு மனசை திருடி விட்டான். புரியுதா? திருடன். முருகப்பெருமான் திருடனா போய் நிற்கிறார். கையில என்ன? மூட்டை புடுங்கிட்டார். ஒரு கும்பிடுறார். வீட்டுல எல்லாம் சாப்பிட பணி இல்லை. என் பொண்டாட்டி சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு, பிள்ளைகள் சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. அடுப்புல பொண்ணு தூங்குது. இது போனாதான் சாப்பாடு. புலமையும் வறுமையும் இரட்ட குழந்தைகள். புரியுதா? அந்த காலத்துல புலவருக்கு வறுமை, புலமையும் வறுமையும் இரட்ட பிள்ளைகள். இன்னைக்கு புலவனுக்கு வறுமையும் போச்சு, புலமையும் போச்சு. அந்த காலம் வறுமை. நீ புலவனா? ஆமா. அட, அப்போ என்ன ஒரு பாட்டு பாடுறியா? மூட்டையை தர்றேன், நல்லா பாடுறேன். வந்தது யாருன்னு தெரியல, நல்லா பாடுறேன். உன் பேரை சொல்லு. உன் பேர் என்ன? முட்டை. என்னடா ஊர்ல முட்டைன்னு பேர் வைப்பானே. என் பேரு முட்டை. பாடுனா உண்டு. முட்டையை பாடினாத்தான் மூட்டை கிடைக்கும். பாடலாமா வேண்டாமா? பாடிடுவோம். இது வேற தங்கமுள்ள இருக்கு மூட்டைக்குள்ள. பாடுறார். அந்த காலத்து அமைப்பு. இந்த வருக பழைய காலத்துல ஒரு பாட்டு பாடுனா அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு, சும்மா இருக்காது. ஒரு தாய் மகளும் மாப்பிள்ளையும் ஒரு பாலைவனத்துல போயிட்டாங்க பொருள் தேடி. என் பொண்ணு இவனை காதலிச்சா, இவன் பின்னாலே போயிட்டான். ஐயோ, இந்த பாலைவனத்துல என் பொண்ணு போயிட்டாளே. இந்த பாலைவனத்துல போனா அவளுக்கு காது சுடுமே, கீழே முள்ளு கிடக்கு, கருவேல முள்ளு, என் பொண்ணு காலில் குத்துமே. பக்கத்துல கள்ளிச்செடி, கள்ளிச்செடி தீ பிடிச்சி எரியுதான். அவ்வளவு வெப்பம். புரட்டாசி மாதத்திலே இந்த வெப்பம். புரட்டாசி மாதத்து வெப்பத்தை விட அது அதிகம். கள்ளிச்செடி தீ பிடிச்சி எரியுது, கருவேல முள்ளு காலில் குத்து. ஐயோ, என் பொண்ணு இந்த பாதையில போயிட்டாடு. இந்த பாதையில யாரு போவா? முட்டை என்பவனுக்கு மாறுபட்ட பகைவர்கள் அல்லவா போவார்கள். முட்டைக்கு பயந்தவன் இந்த பக்கம் ஓடி போயிடுவேன்,
இந்த பக்கம் வரமாட்டேன் அவன் இப்படின்னு பாட்டை பாடிவிட்டார். பாட்டை சொல்லவா? தனி ஞாபகத்தில் இருக்கும். இல்லாட்டி தமிழ்ல ஒரு பாட்டு போயிடுமே. பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே, கள்ளிச்செடி தீக்குறிச்சி எரியுது காடு. பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே, என் பேரு என் பொண்ணு அறிவில்லாத பொண்ணு. செல்லற்கு இசைந்தனடே மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வருகோம் காணவேல் முள் தைக்கும் காடு. காண வேலை முள்ளு காலில் குத்துமே, என் பொண்ணு போயிட்டாலே. வேலை தாங்கிய முட்டை என்பவனுக்கு பயந்த பகைவர்கள் போகக்கூடிய பாலைவனத்தில் என் பொண்ணு போயிட்டாலே. பார்த்து வெண்பா, சும்மா வெறும்பா இல்ல, வெண்பா இலக்கணப்படி பாடியாச்சு. மூட்டையை கொடு, கொடுக்க மாட்டேன். ஏன்? உன் பாட்டுல தப்பு இருக்கு. என் பாட்டுல தப்பா நீ கண்டுபிடிக்கிறியா? அதான் அநியாயம். எங்க யாரு பேச்சில தப்புன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. என் பாட்டுல தப்பு நீ கண்டுபிடிக்கிறியா? திருட்டு போய. உன் பாட்டுல தப்பு. என்ன தப்பு? சொல் குற்றமா? மன்னிக்கலாம், அது இல்லை. இலக்கண பிழையா? இலக்கண பிழை இருந்தா புது கவிதைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம், அதுவும் இல்லை. அப்ப என்ன? பொருள் குற்றம். பொருள் குற்றமா? என்ன பொருள் குற்றம்? ஏயா, கள்ளி செடி தீ பிடிச்சி எரியுதா? ஆமா. கருவேலை வந்து காலில் குத்துதா? ஆமா. கருவேலை வந்து எங்க கிடந்துச்சு? மண்ணுல. மண்ணு சுடுமா சுடாதா? கள்ளி செடியே தீ பிடிச்சி எரியுதுன்னா மண்ணு இவ்வளவு சுடுற இடத்துல கருவேலை முள்ளு எரிஞ்சு சாம்பலா போகாம குத்தணும்னு அப்படியே நிக்கணும். ஆமா, புரியுதா புரியலையா? கள்ளிச்செடியே தீப்பிடிச்சு எரியுமானால் கருவேலை முள்ளு மட்டும் குத்துராப்பலையா இருக்கு, அதுவும் இல்லையா சாம்பலா போயிருக்கு. என்னையா பாடுற? எல்லாம் புலவன் பட்டன காலில் விழுந்துட்டான். அதான் அந்த காலத்து புலவன். நம்ம காலத்து புலவனா இருந்தா பாட்டுல தப்பு இருந்தா அதுல எவ்வளவு உண்டோ அதை குறைச்சிட்டு லட்சத்துக்கு மூட்டையில இருந்து எடுத்துக்கிட்டு அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். காலில் விழுந்துட்டான். நீ யாரு? நான் முட்டை. இல்ல, நீ யாருன்னு தெரியல, நீ தமிழ் ரொம்ப படிச்சவன். சரி, உன் பேரை சொல்லு. நீ பாடின மாதிரி நான் பாடுறேன். நீ பாடுறேன், இதே வெண்பா பாடுறேன், இதே மாதிரி பாடுறேன், இதே பாலைவனத்தை பாடுறேன். உன் பேர் என்ன? பொய்யாமொழி. இப்ப பாடுறேன் பாரு. விழுந்த துளி அந்தரத்தே என்று வீழில் எழுந்து சுடர் சுடும் என்று செழுங்கொண்டல் வெய்யாத கானகத்து வெய்வளையும் போயினே பொய்யாமொழி பகைவர் போல். மழை பெய்யாத பாலைவனம். மேலே இருந்து தண்ணி, மழை தண்ணி விழுந்தா அது பயப்படுதான், ஆவியா போயிடுவோமே. தப்பித்தவரி கீழே விழுந்தா கீழே இருக்கிற வெப்பம் எந்திரிச்சு போய் அதை சுட்டுவிட்டு வருவான். அவ்வளவு வெப்பம். விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் ஒருவேளை வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டன் பெய்யாத கானகத்து வெய்வளையும் போயினே பொய்யாமொழி பகைவர் போல். பொய்யாமொழியினுடைய பகைவர்கள் போலே என்னுடைய மகள் போய்விட்டாளே. திரும்ப காலில் விழுந்தார். அப்பா, நீ யாரு? நான் முட்டை. கண்ணீர் வருது. நீ யாரு சொல்லு. கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்னு சொன்னியா? ஆமா, இப்ப முட்டையவே பாடிவிட்டியே. அந்த கைதட்டு முருகன். முருகனுக்கு இந்த கதையை அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றார். முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே. முரட்டு புலவன் திட்டாங்க. முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே. அடுத்தது, முருகனுக்கு வண்டியை ரொம்ப பிடிக்குமா, தெய்வ யானையை ரொம்ப பிடிக்குமா?
இது அநியாயம் இல்லை. ஏமா 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேருக்கு நியாயமா இருக்கணுமா இல்லையா? யார் வள்ளியை பிடிக்குமா தெய்வானியா பிடிக்குமா? தெய்வானம் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தெய்வ யானை இவனை கல்யாணம் பண்ணிட்டா. வள்ளியை தேடி இவன் ஓடுனான். எங்க வள்ளிமலை திணை புனம் காடும் புனமும் கமடும் கடலே. வள்ளி நாச்சியாரை உட்கார வச்சு காலை பிடிச்சு விடுவார். யாரு? நம்மால். சந்தோஷமா இருக்குல்ல? இல்லை சார், நீங்க பேசுனதுலயே உருப்படியானது இது ஒண்ணுதான். காலை பிடிச்சு விடுவாரா வருடுவாரா? பிடிச்ச கூட அவளுக்கு வலிக்குமா? வருடி விடுவார். இதை பார்த்து இருக்காதா நினைக்கிறீங்க? பாதி மதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குமரேசா பாது கனிமொழி. போயிடக்கூடாது. வேற எங்க இருந்து எடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பாது கனிமொழி மாது புற மகள் பாதம் வருடிய மணவாளா. சிவபெருமானுடைய மகன் முருகப்பெருமான் என்ன பண்ற? புறமகள் பாதம் வருடிய மணவாளா. ஆமா, இது என்ன வள்ளி மேல மட்டும் அவ்வளவு வேண்டாம்? என்னமா புரியணுமா இல்லையா? சில பேர் நினைச்சுக்கிறான் நம்மள மாதிரி தான் முருகன் போது. நம்மள மாதிரி இல்லை. நம்மள மாதிரி இருந்திருந்தா முருகனுக்கும் வள்ளிக்கும் தெய்வ யானைக்கு இன்னைக்கு 30,000 முள்ள பிறந்திருக்கு. சும்மாவா? இல்லை. அது அற்புதமான தத்துவம். இந்த இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதம் கிடையாது. அது தெரியாத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. இந்த பாருங்க, ஆண்டவனை அடைகிறதுக்கு 2 வழி. ஒண்ணு கிரியை, கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிடுறது, சாமிக்கு தீர்த்த அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டாடுறது, கோயிலை கூட்டி தள்ளுறது, பூமாலை புனைந்து ஏற்றுவது, இதெல்லாம் கிரியை. கோயிலுக்கு வந்த உடனே முருகனுக்கு முன்னால நின்று ஒரு கந்தர் அலங்காரம், ஒரு கந்தர் அனுபூதி, ஒரு திருக்குறள் சொல்லி எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு முன்னால கண்ணீர் கொட்ட நிற்கிறது. இது இச்சா சக்தி. எது தேவை? என்னங்க என்னங்க என்னங்க, தோசை தேவடியா இட்லி தேவடியா? 2 ஒரு மாவு தான் ஐயா, கொஞ்சம் தானே வித்தியாசம். தோசை தானே வேண்டியிருக்கு. இட்லி வேணாம் சார், தோசை வேணும் சார். நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போனேன். 3 பேர் போனோம். தோசை கிடைக்குன்னு ஒரு இடத்துல போக இங்கிலீஷ்ல எங்களுக்கு நயகராவில் தோசை கிடைக்கும், பர்கர் தாண்டா கிடைக்கும்னு போனா தோசை கிடைக்குதா? கடையை போய் பார்த்தா கடை பூட்டி கிடைக்கும். எங்களுக்கு கொடுத்து வைக்கல. எங்களுக்கு நயகராவில் தோசை வைக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல. ஒரு பக்கம் நல்லா கேட்குறீங்க. கிரியாசக்தி தெய்வ யானை, இச்சாசக்தி வள்ளி. கோயிலுக்குள்ள போய் முருகனுக்கு 1000 தொண்டு பண்ணனால மனசு யார்கிட்ட இருக்கணும்? முருகன்ல இருக்கணும். 108 பிரகாரம் வந்தேன். 108 பிரகாரம் வந்த பொழுது என்ன நினைச்ச? என் பிள்ளைக்கு MBBS சீட் கிடைக்கணும்னு நினைச்சேன். அப்போ நீ பண்ணினது பிரகாரம் இல்ல, வாக்கிங் பிரகாரம். அது ஆரம்னா மாலை, பிரகாரம்னா விசேஷமான சுத்து. மாலை சுத்தித்தானே இருக்கணும். பிரகாரம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான சுற்று. பிரசவம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான வெளிப்பாடு. பிரணவம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான புதுமை. பிரசாதம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான சாப்பாடு. பிரகாரம்னா கடவுளை நினைச்சு சுத்தணும், மனசுக்குள்ள சாமி இருக்கணும். நான் திருவாசகம் 150 முறை உத்ரோதம் பண்ணிட்டேன். எத்தனை முறை சிவபெருமான் நினைச்சேன், அவரை யாரும் நினைச்சாங்க? புண்ணியம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம்.
வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். மனசு கடவுளுக்கு. கோயிலுக்குள்ள போனா கடவுளோட பேசணும். இன்னைக்கு பேச்சில நான் சொல்ற முக்கியமான செய்தி இது. கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளோட பேசணும். ஆழ்வார்கள் பேசல, எவ்வளவு நாயன்மார்கள் பேசல. தாலாட்டு பாடுறாரு குலசேகராங்க. கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமதே ராகவனே தாலேலோ என்னமோ ராமனை பிள்ளையா போட்டு மடியில வச்சு தாலாட்டு பாடி அனுபவிக்கிற போது கண்ணீர் வருமா வராதா? இதுதான் வள்ளி நாச்சியார். அது இந்த கோயில்ல மற்ற எல்லாம் பண்ற அது தெய்வ யானை. கிரியாசக்தி அது சிவன் இறைவனை தேடி போகிறது. இச்சா சக்தி ஆகிற வள்ளியை தேடி முருகன் வருகிறான். அதனாலதான் அவனுக்கு வள்ளிக்கு வாய்த்தவன் பேர். என் தெய்வையான காலம் குறித்து வருடப்படாத. அவனுக்கு எது மனசுல கடவுள் இருக்கணும். கோயிலுக்கு போனா கடவுளோட பேசணும். திருவாசகம் கடவுளோடு பேசிய பேச்சு. என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாருமே பன்னாள் உன்னை பணிந்தேற்றும் படைய அடிகளுடன் கூடாது என் நாயகமே விற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. கடவுளோடு பேசுங்கள், மனிதனோடு பேச வேண்டாம். துன்பம் வந்தால் மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. வேணுண்டா இவனுக்கு போயிடுவான். பிள்ளையார்கிட்ட போய் சொல்லுங்க, தீர்த்து வைக்கப்படும். வள்ளி நாச்சியார் இச்சா சக்தி. அந்த இச்சா சக்தி நமக்கு முக்கியம். அதனாலதான் வள்ளிக்கு வாய்த்தவனே. வள்ளியை பற்றி அத்தனை திருக்குறள் பாட்டுகள். வள்ளிக்கு சேர்ந்த வடிவுள்ள செண்டி வடிவேல் அணிந்தவனே. முருகப்பெருமான் மணி 9:15 ஆகிவிட்டது. நான் இதை பார்த்து விடுத்தான் பேசிக்கிட்டேன். இன்னும் என்ன நிறைய செய்தி இருக்கு. திருப்புகளுக்குள்ள விழுந்தா சந்தோஷமா இருக்கும். நான் அந்த காலத்துல 150 திருப்புகள் பாடம் பண்ணினேன். அது ஒரு வேடிக்கையான கதை. சில பேருக்கு தெரியும். 1961 எனக்கு அப்போ 18 வயசு. 1961 சொல்லும் போது பத்திரிகையில் செய்தி வந்துச்சு. 100 திருப்புகள் ஒப்புவித்தால் 1000 ரூபாய் பரிசு. 61 1000 ரூபாய் 2 பவுன் வாங்கலாம். கூடவே வாங்கலாம். 61 1000 ரூபாய். நானும் என் தம்பியும், அவர் ஒரு IAS ஆபீசர், ரிட்டையர், 2 பேரும் 100 பாட்டு தானே பாடம் பண்ணிடுவோம். 150 பாட்டு பாடம் பண்ணுவோம். ஒரு நோட்டு போட்டு 150 திருப்புகள் எழுதி கரதள பாடம் பண்ணிட்டோம். எப்படி கேட்டாலும் சொல்லுவோம், பாதியில கேட்டாலும் சொல்லுவோம். ரெடியா இருக்கிறோம். யாருக்கோ ஒருத்தனுக்கு பரிசு கிடைச்சா கூட. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டி. எங்க அப்பா முந்தின ஞாயிறு வர்றாங்க. இந்த பத்திரிகையை பாருலாம். பார்த்தா தினமணி போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருக்குறள் போட்டி ரத்து செய்யப்பட்டது. ஒத்தி வைக்கப்பட்டதில்லை, ரத்து செய்ய கேன்சர். முருகா 150 பாட்டு படிச்சு வெட்டி தண்டமா போச்சு. கோபம் வருமா வராது? முருகா 150 பாட்டு படிச்சு வீணா போச்சு. பழனிக்கு எங்க அப்பா கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்ப முருகனுக்கு முன்னால நின்று கும்பிடலாம். அது ஒரு காலம். இப்ப எல்லாம் விரட்டுறாங்க. கேட்டா கேமரா பார்க்குது. அந்த விரட்டு மசூதியில வந்து நின்று கூப்பிடுறாங்க. சர்ச்சில் வான்னு கூப்பிடுறாங்க. நம்ம கோயில்ல நிக்காலே போ விரட்டுறாங்க. அதுக்குள்ள இந்து மதம் இப்படி தலைக்குதுன்னா அதுக்கு காரணம் கார்த்திகை விழா பண்ற மாதிரி கேன்சல். நானும் என் தம்பியும் மேல போனோம். முருகனுக்கு முன்னால் என்ன 150 பாட்டையும் ஒப்பிக்க போறேன். நீ கேட்டு தீரணும். எந்திரிச்சு ஓட முடியாது.
முடியுமா ஐயா? மாட்டிக்கிட்டேன். முருகன் சிரிக்கிறான். முட்டா பயலே, 1000 ரூபாய் கிடைச்சா 2 நாளைக்குள்ள செலவா போகுதா? இப்போ இந்த 150 பாட்டு உன் மனசுக்குள்ள இருக்கும். நீ சாகுற வரைக்கும் இருக்கும். அடுத்த பிறகு இருக்கும். எங்கெங்க போறீங்க, எந்த ஊருக்கு போனாலும் திருப்புகள் உன் கூட வரும். சரிதானா? முடிக்கிறேன். நமசிவாயன்னு சொல்றது தேவையா, சிவாய நம தேவையா? என்ன ஒரு தேர்தல் வச்சிருமா, கட்சி ஓட்டு போடுறோமா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு தொடங்கின மாணிக்க வாசகர் 555வது பாட்டுல நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இது தேவதையா, அது தேவதையா? நமசிவாயன்னு சொன்னா பொண்டாட்டி, பிள்ளை, பொன்னாடை, மந்திரி பதவி, கவலைப்படாத மந்திரி பதவி, நிலையான மந்திரி பதவி, காடாத மாசம் நாடாத மாசம் போகாத மந்திரி பதவி கிடைக்கும். எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சிவாய நமன்னா சிவபெருமானே கிடைப்பார். சரிதானா? ஒரு கெட்டிக்காரன் ஒரு அம்மாட்ட கேட்ட உண்மையை சொல்றேன். நான் சொல்லி இருப்பேன் முந்தி, திருநெல்வேலியில் ஒரு கெட்டிக்கார அம்மா அதுகிட்ட கேட்டேன், அம்மா சிவாய நம்ம தேவடியா நமச்சிவாய தேவடியா? 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அப்புறம் சிவாய. விவரத்தை